Hello guys, welcome to Anita Sampath Vlogs. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஈவென்ட்காக போறேன். திடீர் ஈவென்ட், காலையில வந்த ஈவென்ட். எங்கனா திண்டுக்கல். அதனால திடீர்னு என்ன பண்றேன், இப்போ மதுரைக்கு ஃப்ளைட் போட்டுட்டு மதுரையில திண்டுக்கல் போறேன். இல்லன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் கார்ல போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் காலையிலேயே கிளம்பியிருக்கணும். இன்னும் கூட போய் சேர்ந்திருக்க மாட்டேன், நான் போயிட்டு தான் இருந்திருப்போம். அதனால நான் இந்த மாதிரி கிளம்புறேன். ஓகே, வழக்கம் போல வழி அனுப்ப நான் வந்திருக்கேன். ஆமா, ஸோ ஏர்போர்ட்ல வந்து என்ன ட்ராப் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். மேற்கொண்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. டெர்மினல் மாற்றி போயிட்டாங்க. T4 T1 ரெண்டுக்கும் எப்பயுமே எனக்கு இந்த டவுட் வந்துடும். அப்புறம் லாஸ்ட்டில் ஷட்டில் பஸ்ஸில் ஏறி என்னோடய இடத்துக்கு வந்து போயிட்டேன். கடைசி நிமிஷம்தான், அப்போ ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நேராக ஏறிட்டேன். எப்பயுமே மொத்தம் 4 டெர்மினலா சென்னையில். 1லேருந்து 4க்கு அந்த பக்கம் போதா, 4லேருந்து 1க்கு ரிவர்ஸில் வருதான்ற எப்பயுமே டவுட் வந்துகிட்டே இருக்கும். எப்படியோங்க மதுரை ஏர்போர்ட்டில் போய் இறங்கியாச்சு. அப்புறம் டிரைவரும் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதாங்க மதுரை ஏர்போர்ட். எனக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க, தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் காட்டுறது. நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்க்காதவங்க தெரியாதவங்க பார்த்துக்கிறதுக்கு தான். மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு ட்ராவல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போனோடனே என்னோட ஹோட்டலுக்கு வந்து வந்துட்டேன். ஓகே கைஸ், ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ரொம்ப மெமரபிளான ஒரு ஹோட்டல். ஏன்னா இங்கே வந்து நான் 1 மந்த் தங்கியிருந்தேன். 1 மாதம் இங்கே இருந்தனால இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பட் நான் இவ்வளோ குட்டி ரூமில் தங்கலை. நான் தங்கினது ரொம்ப பெரிய ரூம், 3 பெட் இருக்கும் அங்கே. ஸோ நானும் என் அசிஸ்டன்ட் அக்காவும் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா கம்ஃபர்டபுளாக பெருசாக வீடு மாதிரி இருக்கும் அது. பட் இது வந்து அதுக்கு ஆப்போசிட் ரூம், சின்ன ரூம் இது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த இடமே. இந்த வாசல் இங்கே வந்து நடுவுலேயே அப்படியே மழை பெஞ்சால் முட்டுற மாதிரி நடுவுலேயே பெய்யும். நான் இருக்கும்போது ஒரு வழியெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது வந்து பார்க்கும்போது. 3 இயர்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னா, நான் மேலே வந்து ஒரு இந்த கொண்ட மாதிரி போட்டு வந்தேன், நயன்தாரா கொண்ட மாதிரி, இந்த டாப்பில் மட்டும் போட்டு வருவோம்ல அந்த மாதிரி. ஸோ இங்கே மட்டும் ஈரமாக இருக்குது, கீழெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு வந்து டிலே ஆகக்கூடாதுன்றதுனால இப்போவே வந்து ஹேரை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது, ஸ்ட்ரைட் பண்ணுறது, முடிஞ்சால் கொஞ்சம் கேர்ள் பண்ணுறது எல்லாமே இப்போவே பண்ணிக்க போகிறேன். பிரபா நமக்கு வாங்கி கொடுத்த டைசனை ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் நான் முதல்ல அந்த டைசனை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட ஈவெண்ட்காக நான் வந்து கேர்ள் பண்ண போகிறேன். இதுதான் அது. ஸோ அதுவும் என்னோட ஸ்பெஷல் திண்டுக்கல்லே நான் பண்ணுறது, வத்தலகுண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிள். இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ப்ரஷ் கொண்டு வர மறந்துட்டேன். இங்கே கிடைக்கும்னு நினச்சி மறந்துட்டேன். பட் இந்த ஹோட்டலில் ப்ரஷ் கொடுக்கல. நான் அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு எழுப்பி, தம்பி ப்ரஷ் மட்டும் காலைல கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தூங்கிட்டு இருக்காப்புல அந்த தம்பி. நமக்கு நாளைக்கு 8:30க்கு காலையில் வந்து பிக்கப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் பண்ணால் போதும். ஸோ மேக்கப்லாம் பண்ணிட்டு பல் மட்டும் தேய்க்காம வெயிட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வந்த உடனே பல் தேய்ச்சிட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு ஓடி போயிடலாம். ஏசி மட்டும் நான் எந்த ஹோட்டல் வந்தாலும் ஈவெண்ட்னா ஏசி போட்டுக்க மாட்டேன். எனக்கு பொதுவாகவே ஏசி சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப போத்திட்டு உள்ளுக்குள்ளே போயிடுவேன் குளிருக்கு. ஸோ போத்திட்டு உள்ளே இருக்கனால அந்த கதகதப்பு வேணும்ன்ட்டு நான் உள்ளே இருந்துருவேன், எந்திரிக்கவே மாட்டேன். மழைக்காலம், அதனால தான் நமக்கு எந்திரிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரபா வந்து பயங்கரமாக ஏசி பைத்தியம், ரொம்ப போடுவான். எனக்கு ரொம்ப முடியாதுனால நான் நிறையா வந்து அழுதுலாம் சண்டை வர அளவுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப வெக்ஸாகி இருக்கேன் இந்த ஏசிக்காக. ஆனாலும் ஒத்துக்கவே மாட்டான். எங்கேயும் எப்பயுமே எந்த ஈவெண்ட்னாலும் நான் ஏசி வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா என்னாவும் தூங்கிட்டு காலைல ஈவெண்ட்டுக்கு எந்திரிக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே போட மாட்டேன். எனக்கு இதான் கம்ஃபர்டபுளும் கூட. ஸோ காலைல 8:30க்கு நமக்கு வந்து பிக்கப்பு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்கணும். 6:30க்கெலாம் எந்திரிக்கணும். ஓகே, கண்ணாடி. அப்புறம் இது வந்து பிக் பாஸில் மூடி கொடுத்தாங்க, எந்த பிரான்ச்சு தெரியக்கூடாதுன்னு. இதெல்லாம் திரும்பி சுரண்டி எடுக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி இது இல்லாமல் ரெடியாக முடியாது. இது வந்து நைட் ட்ரெஸ், நாளைக்கு ரிட்டன் போகிறதுக்கு போடுற ட்ரெஸ். இது வந்து இதில் வாங்கினேன். இது பேர் லாஞ்ச் வேரு. இந்த மாதிரி ஏர்போர்ட்டு அந்த மாதிரி லூஸாக போட்டுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெஸ்ட் சைடில் வாங்கினேன். 1200 நினைக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்துன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்புறம் இப்போ போட்டுக்க நைட்டி வந்து டெக்கத்லானில் வாங்கினேன் டவல். இந்த டவலில் என்ன ஒரு சிறப்புனா, இந்த டவலில் இந்த மாதிரி மூடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே சுருட்டி குட்டி பால் மாதிரி ஆக்கிட்டு இந்த எலாஸ்டிக் வந்து போட்டு விட்டுடலாம். அப்போ வந்து அப்படியே சின்ன பால் மாதிரி ஆகிடும். அது அழகாக மடிக்கணும். அது லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசு. இப்படி வச்சு காட்டவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு, நல்ல பெரிய டவல். இது வந்து சின்ன பால் சைஸ்க்கு மாறிக்கும். டெக்கத்லான் போனால் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 190 அந்த மாதிரி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் அடிக்கடி டெக்கத்லான் வந்து ட்ராவல் போகிறோம் அப்படின்னா விசிட் பண்ணிவிடுவோம். இது வந்து கைத்தறி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், அவங்க வந்து கொடுத்துருக்க சாரீ. ஆக்சுவலி இது வந்து நான் கெட் ரெடி வித் மீ போட வேண்டியது. பட் ஐ தாட் ஓகே இந்த ஈவெண்ட்க்கு வந்து அழகாக இருக்கும், இது வந்து கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இது வந்து போட் நெக் ட்ரெஸ்ஸு. இதை மறந்துட்டேன்.
இப்போ இந்த போட் நெக்லேயே எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் இதை வந்து இப்போ உட்காந்து பிரித்து விடணும். நான் வந்து ஒரு 2000 rupeesக்கு ஒரு மேக்கப் பேக் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வைக்கிற அந்த டிவிஷன்ஸை வந்து தொலைச்சிட்டேன். அது கொஞ்சம் தொலைக்கல, எங்கேயோ கிடக்கு, வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ கிடக்கு. அதை தேடி எடுக்கணும். அதனால் அந்த டிவிஷன் இல்லாமல் அதில் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால டக்குன்னு மாற்றி இந்த பவுச்சில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் சும்மா அமேசானில் ஆர்டர் பண்ண பவுச் தான். எல்லாம் 200 rupees 250 rupees அவ்வளோதான். அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு தேவைப்பட்டா மல்லிப்பூ. இது வந்து இப்படியே விற்கிற மல்லிப்பூ, பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து பிளாஸ்டிக் பூ தான், யாருமே நம்ப மாட்டாங்க. பின்னாடியே வந்து கிளிப் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பா ஷேப்லலாம் பூ வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும் பார்க்க. அப்படியே கிளிப் எடுத்து இப்படியே நடுவில் வச்சுக்கிட்டா நம்ம ஏதோ ஸ்லைடு பின் குத்தி இப்படி வச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இதில் வந்து 2 கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்விசிபிள் கம்பி. இந்த பக்கம் ஒரு கம்பி, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கம்பி. இதை வந்து 2 கம்பியும் சேர்த்து இப்படி சொருகி வைக்கணும். அப்போ வந்து ஹேரில் வந்து இப்படி வைப்போம்ல, ஃபுல் ஜடை இப்படி இருக்கும், இப்படி யூ ஷேப்பில் வைப்போம்ல மண்டை மேலே, அந்த மாதிரி இந்த கிளிப்பிங்கையும் இந்த கிளிப்பிங்கையும் சொருவிக்கலாம். இதுக்கு வந்து ஹேர் பின்ஸ் கூட தேவை கிடையாது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வளையல், கண்ணாடி வளையலும் செயினும் இதில் வச்சுருக்கேன். லாஸ்ட் மினிட்ல எடுத்தனால அது 2 இதில் வச்சுருக்கேன். வளையல் வைக்க எனக்கு சரியாக டப்பா கிடைக்கல, இதுதான் ஹைட் கரெக்டாக இருந்துச்சுனால இதை வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி புட்டாவாக இங்கே போட்டிருக்கோம். எண்டில் சாமி வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், கீழே வந்து முத்து மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக நெக் சோக்கர் மாதிரி வரும், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வேணும்னு நினச்சா இந்த சோக்கர். இது வந்து மேட் ஃபார் ஹர்ஸ்னு ஒரு பேஜில் வாங்கினேன். அப்புறம் இந்த கண்ணாடி வளையல் வந்து கனி பேங்கிள்ஸ்லாம் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்காத கலர்ஸ்லாம் கூட அவங்க வச்சுருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி சீ ப்ளூ, ஆக்வா ப்ளூ அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக பிங்க் கொண்டு வந்தேன். இது வந்து ப்ராப்பர் பிங்க்கும் கிடையாது பாருங்கள், இந்த மாதிரி இருக்காது. ப்ராப்பர் பிங்க் கிடையாது, ஒரு மாதிரி பிரைட் பிங்க் மாதிரி, லைட் ரோஸ் பெட்டல் மாதிரி, ஒரு மாதிரி பிரைட்டாக நியான் மாதிரி இருக்க பிங்க்கு. இதுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போடுறதுக்கு ஒரு வளையல் வந்து இதில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போடுறதுக்கு திக்காக வைக்காமல் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இப்படி வச்சுருக்கேன், ஸ்டோன் மாதிரி. இது ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்க. இந்த வளையல் வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினது. இதுதான் நான் சொன்ன கம்மல். இது வந்து சஞ்சனா ஆக்சசரிஸ் அப்படின்ற பேஜில் இருந்து இந்த கம்மல் வளையல். இது இன்கேஸ் தேவைப்பட்டா செயின். இது மேக்ஸிமம் பிளான் பண்ணுற செயின். இதுதான் என்னோட ஜுவல்லரி இன்னைக்கு. கோப்ரோவோட டப்பா இது. ஆக்சுவலி இது நல்லா யூஸ் ஆகுது வளையல் வைக்க. அண்ட் என்னோட நெயில்ஸ் வந்து ஸ்டைல்ஸ் ஆன் நெயில்ஸ்னு ஒரு பொண்ணு, நிஷான்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு நெயில் வந்து கடிச்சு ரொம்ப குட்டியாக வச்சுருப்பேன். இது பாருங்க குட்டியாக தருது, ஆனால் இதுவே என் நெயில் கிடையாது. இதில் வந்து இவ்வளோண்டு தான், ஒரு பச்சை குழந்தையோட சைஸ் தான் என் நெயில்ஸ் இருக்கும். இதுவே வந்து ஆக்ரிலிக் தான் மேலே இருக்கிறது, இந்த சைஸே. இது வந்து எந்த கடையிலுமே நான் போய் கேட்டு வைக்கவே இல்லை. வர்வ் சலூனுக்கே போயிட்டேன் நான். அவங்களே வந்து என்ன உங்களுக்கு இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதுக்கெல்லாம் வேலைப்பாடு அதிகம், 3900 ஆகும். நான் சொல்கிறது எப்போது 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி. 3900 கொடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ கூட ஒழுங்காக பண்ணலை. அவங்க பண்ணது வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 days கூட நிற்கலை. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் நிற்கும், விழுந்துரும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு எமர்ஜென்சி ஷூட்டிங், ஒரு நாள் நின்னாலும் பரவாயில்ல பண்ணுங்கன்னு. நான் எமர்ஜென்சிக்கு போய் 3900 கொடுத்து ப்ளஸ் டேக்ஸோட 4100 4200 பே பண்ணிவிட்டு 1 day தான் நின்றுச்சு எனக்கு, 1 or 2 days தான். பட் இது வந்து 2000 rupees தான், இந்த கை அண்ட் இந்த கையெல்லாம் சேர்த்து 2000 rupees தான். எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள், செம்மையாக. இது வந்து நெயில்ஸ் நான் வச்சுருக்கிறது, ஏன்னா இதில் நல்லா நெயில் இருந்தது, அதில் நல்லா ஒட்டியிருக்காங்க. இது நெயில் கிடையாது, இது வெறும் அந்த ஆக்ரிலிக் கம் மட்டும்தான். அது மேலே நெயில் பாலிஷ் போட்டு சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நிஷாவுக்கு மட்டும்தான் என்னோட இவ்வளோ குட்டி ஹேண்டை வந்து ஜட்ஜ் பண்ணாமல், என்னோட விளூண்டு வச்சுருக்காங்கன்னா என்னை ஜட்ஜும் பண்ணாமல் எனக்கு நல்ல ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்து எனக்கு இது 1 month வரைக்கும் நிற்கிற மாதிரியும் பண்ணுவாங்க. 1 மாதம் நிற்கும் இந்த 2000க்கு. அங்கே 4000 மேலே கொடுத்து எனக்கு 2 days தான் நின்றுச்சு வேர்வ்லேயே. அதனால் இவங்க மட்டும்தான் எனக்கு இப்படி பண்ணுவாங்க. அதனால் எப்போயுமே நான் நிஷா கிட்ட தான் தேடி போவேன். அடையாரில் இருக்காங்க, பட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க தான் வேணும்னு தேடி போவேன். சம்டைம்ஸ் கேட்டால் வந்து இல்லை பொண்ணுக்கு பர்த்டே, பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்குது, ஊருக்கு போகிறேன் ஏதாவது சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்போ கூட நான் ஆள் மாற்றவே மாட்டேன். பரவாயில்ல நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு பண்ணிட்டு வருவேன் நான் இந்த மாதிரி. அண்ட் ஃபைனலி பிரபா வாங்கி கொடுத்த டைசன்.
எனக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. பிரபா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஓகே, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிரபா வந்து ரீசெண்டாக இதை எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஃபுல் செட்டு, ஒரு டப்பாவோடு இருக்கும். நான் இன்றைக்கி ஈவெண்ட்காக நான் சும்மா ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்புறமா ட்ரையர், இது ட்ரை பண்ணுறது, இது வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறது, கோம் பண்ணி ஸ்ட்ரெயிட்டும் பண்ணும். இது வந்து கேர்ள் பண்ணுறது, கோனிக்கல் கேர்ள். இது 2 கேர்ள் இருக்குது. ஃப்ளாட்டாக ஒன்று வரும், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஒன்று வரும், ஐஸ்கிரீம் கோன் மாதிரி. இதுதான் பேஸ். இது மேலே வச்சு தான் பண்ணணும். இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு வித் இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரஞ்சு வித் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் காம்போவில் இந்த ஒரு செட்டு வந்து சூப்பராக வாங்கிட்டு வந்தாங்க பிரபா. இதோட ப்ரைஸ் வந்து 50,000 ரூபாய். ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணாலே இந்த கம்பெனியில் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதில் வந்து இது வந்து ஐ திங்க் இந்த வெரைட்டி வந்து ஐ திங்க் 46,000 47,000 நினைக்கிறேன். இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய செட் இருக்கால, வீட்டில் வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய பாக்ஸோடு வரும். இன்றைக்கி நம்ம இடம் இல்லையா அதில், அதனால் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் ஈவெண்ட்டுக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா டைரெக்டாக நம்ம கேர்ள் வைக்கும்போது சூடுபட்டு நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். பட் இது வந்து வெறும் காற்று மட்டும் தான் தள்ளும். அந்த காற்று தான் நம்ம ஹேருக்கு வந்து எல்லா ஸ்டைலிங்கையும் கொடுக்கும். அதனால் ஹேர் டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹேர் டேமேஜே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் டைரெக்டாக மெட்டல் மேலே ஹேரை சுற்றுறதை விட காற்று படும்போது நல்லாவே கம்மியாக இருக்கும். ஆல்சோ இதில் வர கேர்ள் வந்து பாலிவுட் கேர்ள்ஸ் மாதிரி ஸ்டைலிஷான கேர்ள்ஸாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப உட்காந்து சுருளாக கேர்ள் பண்ணாது, ஒரு மாதிரி வேவியாக பண்ணும். அது பார்க்க வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டேன். இப்போ இதில் எப்படி வந்து நான் அந்த இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். லைட் வந்து எல்லோ லைட் தான் வச்சுருக்காங்க. இங்கே ஒயிட் லைட் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லா கிளியராக காட்டலாம். ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்குது. இது வந்து ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு இதை ஜஸ்ட் இந்த அடியில் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணால் போதும். அவ்வளோதான், சும்மா அப்படி அழுத்தினாலே போதும். இது வந்து எவ்வளோ ஃபேன் ஸ்பீடு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து சூடு, சில்லு, நடுவில் வந்து மீடியம், இந்த மாதிரி ஹீட்டு மாற்றிக்கிறது. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப், இந்த 3 பட்டன் தான் மோஸ்ட்லி. இவ்வளோதான் சவுண்டு வரும், குயின்னு வரும். நல்ல ஹீட் வருது சூப்பராக. நான் கூட இந்த இடம் குட்டியாக இருக்குது, இதில் எப்படி நிறையா வரும்னு நினைப்பேன். சூப்பராக வரும். ஹீட் பண்ணும்போது வந்து ஒரே இடத்துல வச்சு இப்படியே பண்ணக்கூடாது. ஹேர் வந்து நல்ல ஸ்கேல்பில் டேமேஜ் ஆகும் அந்த ஹீட் பண்ணும்போது. எப்போயுமே ஹீட் பண்ணும்போது மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய ஹேர் ஸ்டைலிஸ்ட் கூட நான் வந்து இந்த மாதிரி ஜீ தமிழ், கலர்ஸ் டிவி அங்கெல்லாம் ஈவெண்ட் போவேன் இல்லையா, அப்போ யாராவது ஹேர் ஸ்டைலிஸ்ட் டீமே வச்சுருப்பாங்க, அந்த சேனலே வச்சுருப்பாங்க. அவங்க கொஞ்சம் புது பசங்களை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. புது பசங்களாக இருந்தாலும் டீச்சர் கரெக்டாக சொல்லி கொடுத்தா கரெக்டாக தான் செய்ய போகிறாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கேயே வச்சுட்டு இப்படியே இருப்பாங்க. அப்படியே சூடாயிட்டு அப்படியே தோல் ஒரு மாதிரி, என்னங்க வச்சுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்கன்னு. அப்புறம் நான் அவங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஆக்சுவலி இதை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹேரை பிரிச்சுட்டே இருக்கணும். இது ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ஹேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து எல்லா இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஹேர் டேமேஜ் வராது. வெளியே எடுக்கிறதுக்கு வந்து இது அன்லாக், கீழே இப்படி தள்ளிட்டு இந்த பட்டன் இருக்குல்லையே அது கீழே தள்ளிட்டு அவ்வளோதான் எடுத்தால் வந்துடும். எப்படி பார்லர்லாம் வந்து ஒரு சீப்பை வச்சு சீவிக்கிட்டே மேலே ட்ரையர் இப்படி போட்டுக்கிட்டே இப்படி வருவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக ரெண்டும் சேர்ந்து இந்த ஒன்றுலேயே இருக்கும். இது ஹீட்டும் பண்ணும், சீவவும் செய்யும். இதே வந்து நான் அகாரோ பிராண்டில் வந்து நல்ல பெரிய சீப்பாக வச்சுருக்கேன். பட் எனக்கு வந்து அதுவும் நல்லா தான் ஒர்க் பண்ணும். பட் எனக்கு தெரிஞ்சு அதை விட இது ஸ்ட்ரைட்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அது வந்து இதை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக வாரணும். அப்போ தான் அந்த ஸ்லீக் வந்து வரும். அப்போ என்ன ஆகும், நம்ம அதிகமாக அதில் ஹீட் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம ஹேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் இல்லையா. ஸோ அதை விட இது கொஞ்சம் குயிக்காக எனக்கு வந்து ஆகிடுது. ஸோ தட் ஹீட் கம்மியாக கொடுத்தாலே போதுன்ற மாதிரி இருக்குது. இவென்ச்சுவலி அதனால் டேமேஜும் கம்மியாகும். ஓகே, என்னோடய ஹேர் வந்து நல்லாவே ஃப்ளாட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃப்ரிஸ் உங்களுக்கு தெரியுதா, இந்த ஃப்ரிஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து பாருங்க எப்படி இருக்கு. மணி வந்து 1 மணி ஆகுது. அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்னோட ப்ரஷஸை வாஷ் பண்ணுறது. அப்போ தான் நாளைக்கு மேக்கப் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து தூக்கம் வருது, படுக்கலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்பி நான் படுத்தேன்னா காலைல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியும். இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், ஆனால் பவுடர் ஃபேஸ் வாஷ் பாருங்கள். இதில் நான் இது நான் வாங்கியே வந்து 6 months மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலேயே இருக்கும், 6க்கும் 1 year கூட இருக்கும். ஆனால் நான் வந்து நிறைய வாட்டி ஃபேஸ் வாஷும் பண்ணிட்டேன். நான் பண்ணியே இவ்வளோ தான் நான் வந்து தீர்த்துருக்கேன்.
அந்த அளவுக்கு வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து ஒரு எப்படி நான் ஒரு 20 டைம்ஸ் மேலே தான் வாஷ் பண்ணியிருப்பேன். ஆனாலும் எனக்கு இவ்வளோ இருக்குது, கொஞ்சோண்டு போட்டாலே வரும். அப்புறம் ஒருத்தங்க கமெண்ட்ஸில் சொன்னாங்க கொஞ்சோண்டு போட்டாலே வரும்னு சொன்னீங்க, எனக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. மேபி உங்கள் வீட்டு தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சால்ட் கண்டென்ட் ஹார்டு வாட்டராக இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து சோப் தேவைப்படும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என் வீட்டு தண்ணிக்கு வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு. மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ் வில்வாவோட பிராண்டில். ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஸ்பில் ஆகாது, திறந்துக்கிட்டு உள்ளே ஊற்றுற பிரச்சனை எனக்கு இல்லை மேக்கப் பேக்குள்ளே. ரெண்டாவது வந்து ஏர்போர்ட்டில் வாட்டர் ஏதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எடுத்து தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க, எல்லாத்தையும் கடுப்பாகுது. ஸோ இது பவுடர் ஃபார்மில் இருக்கறனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதை போட்டு என்னோடய ப்ரஷஸ் வாஷ் பண்ண என் மனசு இல்லை, இதை உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்கு தான் நான் எடுத்தேன். சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாரீ கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டிஷ்யூ சாரீ, இது ரொம்ப தின்னான ஒரு மெட்டீரியல், இதுக்குள்ளே வந்து பின் போயிட சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோட கம்மலில் இருக்கிற திருகாணி மட்டும் எடுத்து இதுக்குள்ளே சொருக்கி போடும்போது அந்த மாதிரி வந்து ஆறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது இல்லைனா வந்து சும்மா ஒரு துண்டு பேப்பர், எங்கேயாவது பேப்பர் கிடச்சா கூட சின்னதாக கட் பண்ணி கிழிச்சு அதையும் வைக்கலாம். அண்ட் நேற்று வந்து நான் ஸ்ட்ரைட்னிங்கும் அந்த ட்ரையரும் ஸ்ட்ரைட்னரும் காட்டினேன் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் அந்த கேர்லரு, ஆனால் இது வந்து ஸ்ப்ரேவும் மூஸும் போட்டால் தான் நிற்கும். இதுக்கு முன்னாடி இன்னுமே பயங்கரமாக இருந்தது, பட் டைம் ஆக இது வந்து இறங்கும். ஏன்னா இது வெறும் காற்றுல தான் நம்ம பண்ணுறோம், அதனால் இறங்க தான் செய்யும். ஸ்ப்ரே வேணும் என்கிட்ட, அதெல்லாம் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது பயங்கரமாக கூட இறங்கிடும். நேற்று காட்டின வளையல் அந்த லைட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ லைட்டில் எப்படி இருக்கு பாருங்கள், செம்ம கலர். ரீச் பண்ணிட்டேன். இங்கே நம்ம தம்பி இருக்காப்புல ஆஷிக், அவர் தான் வந்து ஆங்கர். அண்ட் இங்கே நிறைய வந்து தேனி பேஸ்டு மதுரை பேஸ்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லோரும் வந்து இங்கே இருக்காங்க. அண்ட் என்னை வந்து இந்த ப்ரோட்டை என்னை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். என் சாரீ கொஞ்சம் நல்லா கட்டு வந்துருக்குண்ணா, சன்லைட்டில் எடுப்போன்ட்டு. ப்ரோ அழகாக எடுத்து கொடுங்க ப்ரோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ், மதுரை தேனி பேஸ்டு எல்லாரும். ப்ரோ உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்க. என் கிரியேஷன். ஆஷிக் பேஜ் ஆஷிக் ஆங்கர் பாயாடி புல்லன் போடுறாங்க. ஆஷிக் ஆங்கர் பாயாடி புல்லன் வரும். ஆமா எடுத்துட்டு போறாங்க. அது என்ன ஷோ பேரா? இல்ல அது பாயாடி நல்லா பேசுறாங்க. அவருக்கு அவரே வச்சிட்டு சந்தோஷம். ஒரு பெரிய கைத்தட்டல அவருக்கு வந்து நல்லா பேசிட்டாங்க. அதே மாதிரி ஓகே கைஸ், ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். மேக்கப்பை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா காட்டன் பேட்ஸு டிஷ்யூ பேப்பர் எதுவுமே கொண்டு வரல. ஸோ ரிமூவ் பண்ண முடியல. எப்பவுமே ஹைலூரானிக் ஆசிட் இந்த மாதிரி போட்டுட்டு மேக்கப் போட்டால் ஃபஸ்ட்டு மேட் ஃபினிஷாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி திரும்பியும் ஹைலூரானிக் ஆசிடோ எனி ஷிம்மரோ போடக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக பாருங்கள் எப்படி ஊஸ் அவுட் ஆகி வெளியே வருது. ஸோ மேக்கப் வழியாக ஃபஸ்ட் லேயராக நீங்கள் போட்ட ஹைலூரானிக் ஆசிட் லாஸ்ட் லேயராக வந்து கரெக்டாக ஒரு 1 hour வந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ அதனால் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்க கூடாது. பவுடர் போட்டு செட் பண்ணி அப்படி மேட்டாகவே விட்டுருணும், கொஞ்ச நேரத்தில் அதுவே எல்லாமே வெளியே வரும். இதுதான் வந்து அதனால தான் எனக்கு இந்த ஹைலூரானிக் ஆசிட் ரொம்ப பிடிக்கும். ஓகே பாருங்கள், எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு மேக்கப் டிப் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, எனக்கு ஃபோன் வந்துருச்சு. கீழே வந்து டிரைவரை நான் வெயிட் பண்ணுறாரு. கிளம்ப வேண்டியதான் சென்னைக்கு. திண்டுக்கல் டு மதுரை வந்து மதுரை டு சென்னையும் வந்தாச்சு. மதுரை ஏர்போர்ட்டில் பாலாஜி சில்க்னு ஒரு கடையில் இந்த 2 புடவை பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோலேயே காட்டுறேன் அந்த 2 புடவையும். வாங்க, பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இத்தனை நாள் இது மூடி இருந்தது, இப்போ பார்த்தா லைட்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. மோஸ்ட்லி மலேசியா மாதிரி இது வந்து அப்படியே நடந்து குறுக்காலே நடந்து வந்து இங்கேயே கார்ஸ் ஏறுற மாதிரி. பாயிண்ட் 1 இந்த ரோடு 1, ரோடு 2, ரோடு 3ன்னு இப்படி நம்பர் வச்சு கார் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த பில்லர்ஸ்க்கெலாம் நேம் போட்டுருவாங்க நம்பர்ஸு, அது படி வரும்னு நினைக்கிறேன். செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பர். ஒரு வழியாக எனக்கு சென்னை ஏர்போர்ட் ஒரு விடிவு காலம் வந்தால் நல்லா தான் இருக்கும். எது பாருங்களேன் எப்படி இருக்கு, திருமலை நாயக்கர் மஹால் மாதிரி இருக்கு. கைஸ் ஏர்போர்ட்லேருந்து பிரபாவோட வீடியோ எடுக்க மறந்துட்டேனோ, நான் வந்துட்டு இங்கே சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிற வேண்டிய இந்த கடை ஃபேக்ட்ரி. இது வந்து எங்கன்னா சர்வீஸ் ரோடு முடிச்சிருக்கும். ஏன் சிரிச்சுட்டே என்ன பார்க்குறேன்? இல்லை சும்மா தான் பார்த்துட்டு என்னை ரசிக்கிறேன். கரெக்டாக சொல்லு. ஆமான்னு சொல்லு. ஆமாண்டா. ஓகே, ஸோ அங்கே வந்து இந்த கடை இருக்குது, சான் அகாடமி ஸ்கூல் பக்கத்தில். ஸோ நான் வந்து இந்த மதுரை ஏர்போர்ட்டில் 2 புடவை வாங்கினேன்னு சொன்னாங்க. இந்த புடவை தான் அது. இந்த கடை பேர் வந்து இப்போ என்னென்ன வீட்டுக்கு போய் இதை நல்லபடியாக ஓப்பன் பண்ணி காமிச்சா கொஞ்சம் இதுவாக பேசலாம். இப்போ அது
அது இன்னிங்கே ஓபன் பண்ணி இல்லை நிஜமாக பிடிச்சிருந்தது. பாலாஜி சில்க்ஸ்னு போட்டிருந்தது. இவங்க வந்து மதுரை பேஸ்டு ஏதோ பட்டுக்கடை போல் நிறைய வந்து கலெக்ஷன்ஸு. அதாவது இந்த ப்ரைஸ்க்கு மற்ற இடத்துல போனால் 2500 அதுவும் ஏர்போர்ட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. கிடையாது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2500 சூப்பராக வச்சுருக்காங்க. 2750 சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த கலரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரஞ்சோட செம்மையாக இருந்தது. அப்புறம் 3250 என்ன பண்ணிட்டேன், பிங்க் நினச்சி எடுத்துட்டேன். பார்த்தா உள்ள எல்லோ லைட் போட்டுருந்தாங்க. எல்லோ லைட் மாற்றி எடுத்துட்டேன். இங்க பிங்கா தெரியுது. அதான் எல்லோல ஒரு மாதிரி தெரியுது. எல்லோல தெரியுது. ஒயிட்ல ஒரு மாதிரி தெரியுது. என் அண்ணன் பையனுக்கு பர்த்டேங்க. இந்த பர்த்டேக்கு நல்ல புடவை கட்டலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அனிதா இது வரைக்கும் 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறதுக்காகவே. பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி தேவையில்லாமல் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு புடவை எடுத்து காசை நல்லா வேஸ்ட் பண்ணிருக்கேன் நான். நல்லா இருக்கானா? நல்லா இருக்குன்றியா? ஃபங்க்ஷனில் ஆனால் பகல் ஃபங்க்ஷன், எல்லோ லைட் கிடையாது. நல்லா ஏமாற்ற முடியாது. ஆனால் நல்லா இருக்கு பாரு. இதை காட்டு. ஆனால் பாருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இல்லை இது இந்த மாதிரிலாம் வந்து வேறு எந்த கடையிலையும் 3க்கெலாம் வச்சே இருக்க மாட்டாங்க. வெறும் காட்டன் தான் வச்சுருப்பாங்க. சூப்பராக வச்சுருக்காங்க. பாலாஜி சில்க்ஸ். ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம் நான் பாருங்க எவ்வளோ நல்ல பொண்ணா நெல்லிக்காய் ஜூஸ் சொல்லியிருக்கேன். ஹெல்த்தியாக அவன் பாருங்க இஞ்சி டீ சொல்லியிருக்கான். கேட்டால் தான் இஞ்சி இருக்குல்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறான். ஆனால் அதில் சுகர் இருக்கு, அதை மறந்துடுறான். இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி 3 டீ குடிச்சிட்டு இருந்தான். இப்போ சரி ஓகே இதோட வந்து 1 டீ மட்டும் டெய்லி நீ குடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இஞ்சி போட்டு குடி டைஜஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு சுகர் மட்டும் உனக்கு ஒரு நாளைக்கு நான் அலோவ் பண்ணுறேன் 1 ஸ்பூன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாள் அதையும் கட் பண்ணுவேன். நான் வந்து குட் கேர்ள். ஆம்லா ஜூஸில் கூட சுகர் போடல, வெறும் சால்ட் தான் போட்டு குடிக்கிறேன்.